செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு. அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட தனியா, சீரகம், மிளகு, காய்ந்த மிளகாய் இத சேர்த்துட்டு இதோட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய் இத சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு பேஸ்ட்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இதில் வெந்தயமும் கடுகும் சேர்க்குறோம். பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரும்போது இதோட நம்ம கத்திரிக்காய் சேர்க்குறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கத்திரிக்காய் ஓரளவு எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள் அதையும் இதில் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அந்த கலரெல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். நல்லா வதங்கி வேகட்டும். இதோட தேவையான புளி கரைசல் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. புளி கரைசலும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. எண்ணெயிலே கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி சேர்க்குறோம். அதனால் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச பேஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துவிட்டு அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மீன் குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ கழுவி வச்சிருக்க மீனை நம்ம இதில் சேர்க்குறோம். இன்றைக்கி ஷீலா மீன் தான் சேர்க்குறேன். ஓகே, உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வேக விட போகிறோம். நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மீனும் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. வாசனையும் வேறு லெவலில் இருக்குது.